ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவித் சமையல். இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி 4 பச்சை மிளகாய், 2 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி காம்பும் இலையும் சேர்த்து அது ஒரு கைப்பிடி, ஒரு 4 எனக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு துண்டு கொஞ்சோண்டு புளி. இது ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பை நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவர விட வேண்டாம், லைட்டாக செவந்தா போதும். இப்போ செவந்தாச்சு, நான் அதை வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அடுத்தது தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயை இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் வறுப்பாங்க. நான் அது மாதிரி வறுக்க மாட்டேன், தனியாக இது மாதிரி வறுத்து எடுத்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காயும் நல்லா வறுபட்டு இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பொல பொலன்னு இருக்கணும் இது மாதிரி தேங்காய். அதையும் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் பட்டை மிளகாயும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாகவே. ரெண்டுத்தையும் வறுத்து இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி தனித்தனியாக வதக்கி எடுக்கும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி அதையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ புதினா சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காம்போட, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆறட்டும், கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு வேணால் காரம் வேணால் சேர்த்துக்குங்க, புளிப்பும் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.